பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 5, இறை வார்த்தை 8. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகாலையில் நாம் ஆண்டவரை சந்தித்துக் கொண்டு இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். எத்தனையோ நபர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று அலைந்து தெரிந்தார்கள், ஆனால் அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்கள் நடுவில் வாழ்ந்த பொழுது கூட அவர் ஆண்டவராகிய குமாரன் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்து இந்த நாளிலும் அவரை இயேசுவை ஆண்டவர் என்று அறிவிக்கக்கூடிய பலத்தை நமக்கு கொடுத்து இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், இன்று உங்கள் வாழ்க்கை மாறும் என்று வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கை மாற நான் என்ன செய்ய வேண்டும்? அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை அப்படியே போய்கொண்டு இருக்கின்றதே, எந்த ஒரு மாற்றம் இல்லாதபடி ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையாய் போகின்றதே, ஒரே பிரச்சனையான வாழ்க்கையாய் போகின்றதே, எந்த காரியங்களை செய்தாலும் அதில் சாபம் இருக்கின்றதே, எந்த செயல்களை செய்தாலும் அதில் நஷ்டங்கள் இருக்கின்றதே, நான் ஒரு தொழிலை ஆரம்பித்தால் அதில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, நான் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் கொடுத்தால் அதில் எந்த ஒரு தகவலும் வரவில்லையே, நான் மற்றவர்களிடம் போய் பேசக்கூடிய வேளையிலே அவர்கள் உகந்த அந்த பதிலை எனக்கு கொடுக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருந்து இந்த அதிகாலையில் நற்கருணை நாதரை முகமுகமாய் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த நற்கருணை நாதர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், இது என்னுடைய வார்த்தை அல்ல, இன்று உங்கள் வாழ்க்கை மாறும். அதைத்தான் இந்த மத்தேயு நற்செய்தியின் வழியாக சொல்லுகின்றார். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பார்கள். உங்களுடைய தடைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் உங்களுடைய மனதுதான், உங்களுடைய உள்ளம்தான், உங்களுடைய இதயம்தான். எனவே கருத்தாய் இருந்து அந்த இதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த இதயத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் கருத்தாய் பார்த்து அதை நாம் பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் அறிவிலி போல் செயலாற்றுவோம். சில நேரங்களில் எல்லாவற்றையும் இழந்து நம்மால் சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருப்போம். ஏனென்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கவலைகளும் கண்ணீர்களும் ஒரு தடையாய் இருக்கலாம். இன்று உங்கள் வாழ்க்கை மாறும். எல்லாவற்றையும் எடுத்து மாற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் பிள்ளைகள் தூய உள்ளத்தோடு என்னிடம் வந்து கேட்கக்கூடிய வேளையிலே அந்த பாதைகளை செம்மையாக்கி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களாம்? நீங்கள் தயாராக இருந்தால் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். செல்கின்ற இடங்களிலும் நீங்கள் பயணிக்கின்ற பாதையிலும் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றுவார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதக்கூடிய வேளையிலே இவ்வாறு சொல்லுகின்றார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 1 சொல்லப்பட்டு இருக்கின்றது, அறிவிலியான கலாத்தியரே, உங்களை மயக்கியோர் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் படம் பிடித்து காட்டப்படவில்லையா என்று கேட்கின்றார். அதே ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீ ஏன் அறிவிலி போல் செயலாற்றுகின்றாய்? நீ ஏன் மயங்கி போய் இருக்கின்றாய்? என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி இந்த உலகபூர்வமான மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நீ உன்னுடைய ஆத்துமாவை இழந்து போய் இருக்கின்றாயே, ஏன் நீ இவ்வாறு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்று ஆண்டவர் கேட்கின்றார். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறையப்பட்டார் என்பதை சாத்தான் கூட நம்புகின்றது. ஏன் நீ நம்பாமல் இருக்கின்றாய் என்பதை
ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கின்றார், நீங்கள் விசுவசித்தால், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாய் இருக்குமே என்றால் இன்று உங்கள் வாழ்க்கை மாறும் அன்பார்ந்தவர்களே. இல்லை என்றால் ஒரு பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை மாறாது. எனவே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் விடுதலை கிடைக்கும். சில நேரங்களில் நம்முடைய நண்பர்கள் சில பிரச்சனைகளை கொண்டு வரலாம், நம்மை பாவத்தில் விழ வைக்கலாம். உங்களுடைய மனைவி உங்களை பாவத்தில் விழ வைக்கலாம், உங்களுடைய கணவர் உங்களை பாவத்தில் விழ வைக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளின் நிமித்தம் நீங்கள் பாவத்தில் விழலாம், பெற்றோர்களின் நிமித்தம் பிள்ளைகள் பாவத்தில் விழலாம். அன்பார்ந்தவர்களே, கவனமாய் இருந்து உங்களுடைய இதயத்தை பாதுகாப்பாய் வைத்துக் கொண்டு பரிசுத்தமாய் நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே நீங்கள் ஆண்டவரை பார்க்க முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய உள்ள உணர்வுகளை அறிந்தவராய் அவர் உங்களை இன்னும் உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றார். ஆண்டவரை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார். சங்கீதம் 53வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் விண்ணிலிருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார், மதி நுட்பம் உள்ளவர்கள் கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார். இந்த நாளிலும் அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்டை வரக்கூடிய வேளையிலே, அவருடைய இரத்தத்தினால் தூய்மை அடையக்கூடிய வேளையிலே அவர் உங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் இருந்து பாதுகாப்பார். நீங்கள் எங்கு சென்றாலும் வானதூதர்கள் உங்களுடைய கால் கல்லில் மோதாதபடி உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றுவார்கள். எனவேதான் எரேமியா 15:20 சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு விடுதலை கொடுக்கவும் உங்களை பாதுகாப்பாய் வழிநடத்தவும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாராம். அந்த ஆண்டவராகிய கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ளாதபடி, அறிந்து கொள்ளாதபடி மதி மயங்கியவர்களாய் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எவ்வளவு காலம் நீங்கள் இவ்வாறு வாழப் போகிறீர்கள்? மற்றவர்களை பற்றி பேசியும் மற்றவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டும் எவ்வளவு நாட்கள் ஆண்டவரை தேடாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்க போகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டுமே என்றால் முதல் படி நீங்கள் ஏறி வர வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற சித்தமாக இருக்கின்றார். இந்த நேரத்தில் நீங்கள் அதற்கு தயாராக இருக்கிறீர்களா? அவ்வாறு தயாராக இருந்தால் நம் ஆண்டவராகிய கடவுளிடம் வருவோம், அவரிடம் மன்றாடி கேட்போம், நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆசீர்வாதம் மட்டும் வாழ்க்கை அல்ல, ஆண்டவரோடு இணைந்து இருப்பதுதான் வாழ்க்கை. நாம் ஒரு கொடியை போல் தரிக்கப்பட்டு விட்டோம் என்றால், ஆண்டவரிடம் இருந்து தரிக்கப்பட்டு விட்டோம் என்றால் திரும்பவும் அந்த கொடி ஒரு வாழ்வை கொடுக்காது, அது பதரோடு சேர்த்து எரிக்கப்படும். எனவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எசையா தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகின்றார். 49வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் கூறுவது எதுவே, தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் என்று சொல்லுகின்றார். இந்த நாளில் உங்களுக்கு பதிலளித்து இருக்கின்றார். உங்களை பார்த்துதான் சொல்லி இருக்கின்றார். அறிவிலியான சகோதரனே, சகோதரியே, என் மகனே, மகளே, மதி மயங்கி இருந்தது போதும், நீ என்னோடு கடந்து வா, நான் உனக்கு தகுந்த நேரத்தில் பதில் தந்து உன்னை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற நான் தயாராக இருக்கின்றேன். அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கின்றாயா? இல்லை என்றால் ஆண்டவரிடம் ஒப்புரவாகுவோம். சில நேரங்களில் பாவம் செய்து செய்து நாம் என்ன நினைப்போம் தெரியுமா? இது ஒரு பாவமா? நான் குடிப்பது ஒரு பாவமா? சிகரெட் குடிப்பது ஒரு பாவமா? மற்றவரிடம் தொடர்பு வைத்துக் கொண்டு இருப்பது ஒரு பாவமா என்று சொல்லி, ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்து செய்து பழகி போய் விடுகின்றோம். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, எங்கு கனி இருக்கின்றதோ, எங்கு தேன் இருக்கின்றதோ அதை தேடிதான் எறும்பு போய் அதில் விழுந்து மாண்டு விடும். எங்கு அந்த வெளிச்சம் இருக்கின்றதும், லைட் பல்ப் வெளிச்சம் இருக்கின்றதும், இரவு நேரத்தில் இந்த பூச்சிகள் வந்து அதில் மோதி அந்த வெளிச்சத்துக்குள் வந்து அதை தன்னை இழந்து போகும். அதே போல் உலகம் என்பது ஒரு மாயை. அதில் சிக்கி கொண்டீர்கள் என்றால் அதில் இருந்து வெளியே வர முடியாது. பாவம் என்பது ஒரு மாயை. அதில் சிக்கி கொண்டீர்கள் என்றால் அந்த பாவம் உங்களை ஒரு கயிறை போல் கட்டிவிடும். அதை அவிர்க்க வேறு யாராலும் முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால்
மட்டுமே, ரத்தம் சிந்துதலின்றி மீட்பு கிடையாது. அந்த ரத்தத்தை கொண்டு அவர் நம்மளை மீட்டு ரட்சித்து இருக்கின்றார். எனவே நாம் அவரிடம் கேட்போம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது செயலை நீர் செய்யும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லும். எசையா தீர்க்கதரிசி 43வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றார், இதோ புது செயல்கள் ஒன்றை நான் செய்கிறேன் என்று உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கின்றார். அந்த புது செயல்களை பெற்றுக்கொள்ள ஒன்றாக இணைந்து நாம் ஜெபிப்போமா? ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் மன்றாடி கேட்டு அவர் தரக்கூடிய இந்த வல்லமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இளங்காலை பொழுதிலே நீர் எங்களை எழுப்பி, நீர் எங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து எங்களை திடப்படுத்தி எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, இன்று உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்களுடைய இதயத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளக்கூடிய வேளையிலே உம்மை முகமுகமாய் பார்க்க முடியும் என்று எங்களோடு பேசியவர் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் இந்த உலக மாயையில் சிக்கி இருக்கிறோம். ஆண்டவரே, அறிவிலியை போல் நாங்கள் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறோம். சுவாமி, ஆனால் ஒவ்வொரு நாளும் நீர் உங்களுடைய கரங்களை நீட்டி எங்களை அரவணைக்க எங்களை தேடி வரக்கூடிய வேளையிலே நாங்கள் உம்மிடம் வராதபடி ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று எல்லா பலத்தையும் வல்லமையும் ஆற்ற நாங்கள் இழந்து போய் இருக்கிறோம். சுவாமி, நீர் கொடுத்த முழுமையான ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கிறோம். சுவாமி, நீர் எங்களுக்கு அநேக முறை பதில் கொடுத்தும் கூட அந்த பதிலை கேட்காதபடி, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியாதபடி நாங்கள் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில் புது செயலை செய்வதற்காக எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக எங்களோடு பேசினீரே, அதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, வேலை செய்ய இடங்களில் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அந்த இடங்களில் அவர்களை உயர்த்துவீராக. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. பணத்திற்கு அடிமையாகி விடாதபடி அவர்கள் பெற்றுக்கொண்ட பணத்தை உம்முடைய காரியங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய காரியங்களுக்கும் பணிகளுக்கும் செலவழிக்கும்படியாகவும் தன்னுடைய குடும்பத்தோடு இருந்து வாழ்ந்து மகிழும்படியாகவும் நீர் உறுதுணை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். சுவாமி, தகப்பனே, இந்த நாளிலும் ஊதாரி பிள்ளைகளை போல் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய வாலிப செல்வங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே, உலக மாயைக்கு அடிமையாகி, படங்களுக்கு அடிமையாகி, ஆண்டவரே, மீடியாக்களுக்கு அடிமையாகி, ஆண்டவரே, சமூக வலைதளங்களில் அடிமையாகி இருக்கக்கூடியவர்களை நீர் கண்டுபிடி அவர்களை திருத்தி நீரே ஆண்டவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஆசீர்வாத வார்த்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். சுவாமி, நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீர், உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீரேன். இந்த பிள்ளைகளை விடுவிக்கவும் காக்கவும் நீர் கூட இருக்கும்படியாக செபிக்கிறேன். சுவாமி, வாழ்க்கையை மாற்றுவீராக, இவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கக்கூடிய தாய் தந்தையரை ஒப்புக் கொடுக்கின்றேன். பெற்றோர்களை குறித்து கவலையோடு இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மனைவி குறித்து கவலோடு இருக்கக்கூடிய கணவரை ஒப்புக் கொடுக்கின்றேன். கணவருடைய குடிவெறிக்கும் ஆண்டவரே பாவ பழக்க வழக்கங்களை நோக்கி ஏங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய மனைவிமார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் எல்லோரையும் தொட்டு அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி அரவணைத்து வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம். சுவாமி, தகப்பனே, இந்த அதிகாலையிலே எங்களை நீர் பார்த்ததற்காக நன்றி, எங்களை திருத்திருப்பதற்காக நன்றி, வார்த்தைகளை கொடுத்திருப்பதற்காக நன்றி, அநேக பிள்ளைகளுக்கு மாறுதலை கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி, அவருடைய வாழ்க்கையை மாற்றியிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற சித்தமாய் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து உங்களுக்கு துணையாய் இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.